வணக்கம். டெட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அடிகள் தோறும் இறுதிச் சீரோ எழுத்தோ இயைந்து ஒன்றி வர தொடுப்பது. ஆன்சர் ஆப்ஷன் பி, இயைபு தொடை. நெக்ஸ்ட்டு, பின்வரும் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தெரிவு செய்க. கல்லில் நார் உரித்தல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆராய்ந்து பாராமல் செய்தல். நெக்ஸ்ட்டு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக பயின்று வரும் மோனை வகை. ஆன்சர் ஆப்ஷன் பி, முற்றுமோனை. முற்றுமோனை அப்படின்னாக்கா மோனை என்றால் முதல் எழுத்து ஒன்றி வருவது. ஃபஸ்ட்டு அடியில் முதல் சீர் காண்ற வரிசையும், செகண்ட் சீரில் காண்ற வரிசை, தேர்டு சீரில் காண்ற வரிசை, ஃபோர்த்து சீரில் காண்ற வரிசை ஒன்றி வந்திருக்கிறனால இது முற்றுமோனை. முற்றுமோனை அப்படின்னாக்க முதல் சீர், இரண்டாவது சீர், மூன்றாவது சீர், நாலாவது சீர் எல்லா சீர்லுமே முதல் எழுத்து ஒன்றி வந்தது அப்படின்னாக்கா அது முற்றுமோனை. நெக்ஸ்ட்டு, இலக்கண குறிப்பு தருக. விதையாமை, உரையாமை. ஆன்சர் ஆப்ஷன் பி, எதிர்மறை தொழிற்பெயர்கள். இது உங்களுக்கான கேள்வி. கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசைகளை கொண்டது? தமிழ் விடு தூது என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.